சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இன்று நம்முடைய பலருடைய வாழ்க்கை இப்படிதான் மாறிவிட்டது. மனித வாழ்க்கையில் 3 அடிப்படையான சோதனைகள் இருக்கின்றன. முதலாவது சோதனை உணவு சார்ந்தது, இரண்டாவது சோதனை அடையாளத்தை சார்ந்தது, மூன்றாவது சோதனை அதிகாரத்தை சார்ந்தது. இதே 3 சோதனை தான் இறைமகன் இயேசுவுக்கு வந்தது. இயேசு 40 நாள் பாலைவனத்துல நோன்பு இருந்த பொழுது சாத்தான் சோதித்த முதல் சோதனை இந்த கற்களை அப்பமாக மாற்று என்ற ஒரு சோதனை. இரண்டாவது சோதனை நீர் இறைமகன் என்றால் என்கிறது கீழே குதி என்று சொன்ன சோதனை. அவருடைய அடையாளத்தை கேள்வி கேட்கின்ற ஒரு சோதனை. மூன்றாவது சோதனை இந்த உலகத்தையே நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்த அந்த 3 சோதனை. இந்த 3 சோதனைக்கும் இறைவன் தெல்ல தெளிவாக இறை வார்த்தைகள் பதிலளித்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அதே சோதனையை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்றோம். இன்னைக்கு மனிதன் ஓடி உழைப்பதே இந்த உணவுக்காக தான். நம்முடைய முதல் பெற்றோர் செய்த முதல் பாவம் உணவால் வந்தது. எப்பெல்லாம் நம்ம நோன்பு இருக்கிறோம்னு ஆசைப்படுறோமோ, எப்பெல்லாம் நம்ம கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறோமோ, அப்பதான் அதிகமா பசி எடுக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நான் தான் பெரியவன் அப்படின்னு நிரூபிக்க ஆசைப்படுறோம். ஏதாவது ஒண்ணு மற்றவங்களோட வாழ்க்கைக்கு முன்னாடி நான் தான் பெரியவன், உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய அதிகாரத்தை காட்ட ஆசைப்படுகின்றோம். அது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில பல விதமான சோதனைகள் இருக்கின்றது. பல சிலருடைய கேள்விகள், ஏன் இந்த சோதனை, ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்கின்ற போது 1 கொரிந்தியர் 10:13 இறைவன் நமக்கு அழகான வார்த்தையை சொல்கின்றார். நான் உன்னுடைய வலிமைக்கு மேல் உன்னை சோதிக்க விட மாட்டேன். அப்படியே சோதனை உனக்கு வந்தாலும் அது தாங்குகின்ற வலிமையை கொடுப்பேன், அதிலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்ற நம்பிக்கையும் என்ற வார்த்தையை இறைவன் தருகின்றார். நம்முடைய சோதனை நம்மை புனிதத்துக்கு அழைத்து செல்லும். சோதனையை வெல்வோம், தவக்கால பயணத்தை தொடர்வோம். ஆமீன்.